Hello students, welcome to CMA Tamil channel. நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல நேற்று ஒரு பார்ட் பார்த்தோம். நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதில் வந்து நம்ம அக்கௌண்டிங் டெஃபனிஷன் பார்த்தோம். அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம புக் கீப்பிங்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அக்கௌண்டிங் சைக்கிள் என்ன, பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இஃப் டைம் பெர்மிட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு புக் கீப்பிங்க்கு பாருங்க டெஃபனிஷன் கொடுத்துருக்காரு கார்ட்டர். என்ன டெஃபனிஷன் அப்படின்னா, புக் கீப்பிங் இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் கரெக்ட்லி ரெக்கார்டிங் இன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். கவனிங்க, புக் கீப்பிங் இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் கரெக்ட்லி ரெக்கார்டிங் இன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அதாவது அக்கௌண்டிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ புக் கீப்பிங் இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் கரெக்ட்லி ரெக்கார்டிங் இன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் those business transactions, கவனிக்கணும், those business transactions that result in terms of money or money's worth. எந்த இடத்துல விடல, மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸை தான் எழுதணுங்கிறத அக்கௌண்டிங் டெஃபினிஷன்லேயே விடல, புக் கீப்பிங் டெஃபினிஷன்லேயே அவங்க விடல. ஸோ திரும்பவும் சொல்றேன், சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் கரெக்ட்லி ரெக்கார்டிங் இன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் all those business transactions that result in money or money's worth. இதுதான் நமக்கு புக் கீப்பிங்க்கு டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ புக் கீப்பிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி concerned with the recording and classifying financial data related to business operation in order of its occurrence. இது என்னது? அது ரெக்கார்டிங் அண்ட் கிளாசிஃபைங் ஃபினான்ஷியல் டேட்டா. இதைத்தான் நம்ம அக்கௌண்டிங்லையும் பண்றோம் அப்படின்னா, இஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். இட் இஸ் அ மெக்கானிக்கல் டாஸ்க். இட் இஸ் அ மெக்கானிக்கல் டாஸ்க். ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஆளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பாரு. So bookkeeping is a mechanical task which involves a collection of basic information. Financial information. See, not all information. Basic financial information. Collection of basic financial information. Identification of events and transactions with the financial character. Second, so first collect all financial information. Second one is identification of events and transactions with the financial character. That is economic transactions. So economic transactions must be identified. Third, measurement of such transactions in terms of money. Monetary, அதை convert பண்ணோம் அந்த transaction. We have to measure in terms of money. Then recording financial effects of economic transactions in order of its occurrence. That is very much important. In order of its occurrence. இன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு எழுது, நாளைக்கு நடக்க போறத நாளைக்கு எழுது, நாளன்னைக்கு இதை நாளன்னைக்கு எழுது. ஸோ இன் த ஆர்டர் ஆஃப் இட்ஸ் அக்கரன்ஸ். அட் த சேம் டைம் டைமும் முக்கியம். ஃபர்ஸ்ட் மார்னிங் நடந்ததை மார்னிங் எழுதிடு, ஆஃப்டர்நூன் நடக்கிறத ஆஃப்டர்நூன் எழுது, நைட்டு நடக்கிறத நைட் எழுது. அந்த மாதிரி இன் ஆர்டர் ஆஃப் இட்ஸ் அக்கரன்ஸ். The next one, classifying effects of economic transactions. Record முடிஞ்சிருச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. Next, what we have to do is classifying the transactions. So, classify பண்ண போறோம். Next, preparing organized statement known as trial balance. That is called summarizing. Summarize பண்ண போறோம். So, இந்த இடத்துல ரெக்கார்டிங் வந்துருச்சு, கிளாசிஃபைங் வந்துருச்சு, சம்மரைசிங் வந்துருச்சு. என்னதான் வரல? இன்டர்பிரேஷன். So, that is the difference between bookkeeping and accounting. bookkeepingல அழகா ரெக்கார்ட் பண்ணுவோம், அடுத்து கிளாசிஃபை பண்ணுவோம், சம்மரைஸ் பண்ணுவோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். எது மட்டும் இருக்காது? இன்டர்பிரேஷன் அண்ட் அனாலிசிஸ் மட்டும் இருக்காது. அது அக்கௌண்டிங்கால மட்டும்தான் முடியும். அதனால அந்த டிஃபரன்சஸ்ல பார்க்கும்போது பார்த்தா, ஜூனியர் ஸ்டாஃப் கேன் டூ புக் கீப்பிங், பட் ஒன்லி சீனியர் ஸ்டாஃப் கேன் டூ அக்கௌண்டிங் because it involves interpretation and analysis. Understood? So these are the things. திரும்பவும் சொல்றேன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் ஃபினான்ஷியல் கேரக்டர்னு ஐடென்டிஃபை பண்ணும் செகண்ட் ஸ்டெப்ல. தேர்ட் ஸ்டெப்ல மெஷர்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி.
மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் பண்றோம். ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் in order of its occurrence. That is very much important. Next one is classifying effects of economic transactions. Then last one is summarizing with the help of trial balance. So these are the steps in bookkeeping, right? Then differences between bookkeeping and accounting. So output of bookkeeping is the input of accounting. bookkeeping ஓட output தான் நமக்கு அக்கவுண்டிங்க்கு இன்புட். தட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் அவங்க போட்டாங்கன்னா அடுத்த பார்ட் அக்கவுண்டிங்ல பண்ண போறோம். ஓகேவா? பட் அவுட்புட் ஆஃப் அக்கவுண்டிங் helps the beneficiaries or stakeholders for their rational decision making. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அக்கவுண்டிங்கோட அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, it should help the beneficiaries for their judgments and decisions, right? Then second point. So output of bookkeeping is input for accounting. Output of accounting will help the beneficiaries or stakeholders for their rational decision making, right? Second, purpose of bookkeeping is to keep systematic record of transactions and events of financial character in order of its occurrence. Record பண்றது தான் இவங்க வேலை. பட் இங்க பாருங்க, purpose of accounting is to find the results of operating activity of business and to report financial strength of business. That is, நம்ம termல சொல்ல போனா to determine the financial performance of the business. Financial performance of the business கண்டுபிடிக்கிறது தான் accounting ஓட purpose. Bookkeeping ஓட purpose systematic mannerல transactions and events which are of financial character in a significant manner. அவ்வளவுதான். கரெக்டான மாதிரி in a systematic manner கண்டிப்பா நம்ம ரெக்கார்ட் பண்றது. பட் purpose of accounting is to find results of operating activity. It is otherwise called as to determine the financial performance. நேத்து நம்ம படிச்ச accounting key term, right? Then next one is bookkeeping is a foundation of accounting. accounting ஓட foundation. But accounting is considered as a language of business. Business language தான் accounting, right? The next one is bookkeeping is carried out by junior staff, but accounting is done by senior staff with the skill of analysis and interpretation. Okay, fine. The next one is objects of bookkeeping என்னன்னு பார்க்க போறோம். To summarize the cumulative effect of economic transactions of business for a given period by maintaining permanent record of each business transactions with its evidence. நல்லா கவனிக்கணும். சம்மரைசிங் வரைக்கும் நம்ம சேர்ப்போம். ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங் அண்ட் சம்மரைசிங். பட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அக்கவுண்டிங் இஸ் நாட் ஓன்லி புக் கீப்பிங் but also analyzing and interpreting reported financial transaction for informed decisions. That is important. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸோ இந்த இடத்துல நான் இதை தான் சொன்னேன். மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புக் கீப்பிங் இஸ் கேரிட் அவுட் பை ஜூனியர் ஸ்டாஃப், இவங்க வந்து சீனியர் ஸ்டாஃப். அடுத்து இங்க வந்து நமக்கு சம்மரைசிங்கோட முடிஞ்சிரும். இங்க வந்து நமக்கு அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் வரும், ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன். நம்ம 5 டிஃபரன்ஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இதோட அவுட்புட் என்ன, அதோட அவுட்புட் என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பர்பஸ்க்காக புக் கீப்பிங் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது புக் கீப்பிங்னா என்ன, அக்கௌண்டிங்க்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். பட் அக்கௌண்டிங் இஸ் அ பிசினஸ் லாங்குவேஜ். அடுத்து இட் இஸ் கேரிட் அவுட் பை யாரு, ஜூனியர் ஸ்டாஃப். அங்க வந்து சீனியர் ஸ்டாஃப் வித் தி ஸ்கில் ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் ஆஃப் புக் கீப்பிங் என்னன்னா சம்மரைசிங் வரைக்கும். பட் அங்க ஆப்ஜெக்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் நாட் ஓன்லி புக் கீப்பிங் பட் ஆல்சோ அனலைசிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபார் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ், ரைட்? இப்போ நம்ம அக்கௌண்டிங் சைக்கிள் பார்க்குறோம். ஒன்றும் பிரமாதம் கிடையாது. ஸ்டெப்ஸ் ஆர் ஃபேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் நம்ம பார்க்க போறது. நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தது தான் அது சைக்கிளா சுத்தி சுத்தி வருதுங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் எதுல இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜேர்னல். தட் இஸ் த செகண்ட் ஃபேஸ் ஜேர்னல். ஃபர்ஸ்ட் ரா டேட்டாவை எழுதி வச்சேன். செகண்ட் வந்து இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர்ல நான் காட்டணுங்கிறதுனால ஜேர்னலா எழுதியாச்சு. தேர்ட் லெட்ஜர், தட் இஸ் கிளாசிபிகேஷன். ரைட். ஃபோர்த் ட்ரையல் பேலன்ஸ், தட் இஸ் சம்மரைசிங். அடுத்து நான் என்ன செய்றேன் அப்படின்னா சம்மரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் இட் இஸ் நாட் tallied, ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் அண்ட் கிரெடிட் மஸ்ட் tally. இஃப் இட் இஸ் நாட் tallied, there may be some arithmetical errors. So we have to enter some adjustment entries to rectify the errors. ஸோ அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு எனக்கு சம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் தேவைப்படுது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை நான் எழுதுறேன். அதுக்கப்புறமா அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்சஸ் டு பி ப்ரிப்பேர்டு. அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோசிங் என்ட்ரிஸ் எழுதிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்? நத்திங் பட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்ம 11th 12th ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். பட் இனிமே இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிற ஒரு கீ டேர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரைட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பட் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அடுத்து பொசிஷன் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி. 4 தான் நமக்கு இன்க்ளூட் பண்றாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்ன அப்படின்னா பொசிஷன் ஸ்டேட்மெண்ட், நத்திங் பட் பேலன்ஸ் ஷீட். அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி. இந்த ரெண்டுமே அவங்க வந்து இது பண்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதுபடி? இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி. ஸோ நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். ஸோ திரும்ப பாருங்களேன். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வருஷத்துக்குரிய ரெக்கார்டிங் ஆஃப், ஏன்னா இயர் எண்டிங்ல நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவ. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு, தட் இஸ் April 1st ஆயிடுச்சு. திரும்ப ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இஃப் தேர் இஸ் எனி கரெக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். தென் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? அட்ஜஸ்ட்மெண்ட், அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கு அடுத்து க்ளோசிங் என்ட்ரிஸ், தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் அக்கௌண்டிங் சைக்கிள். இதைத்தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே. இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங்ல நம்ம 3 கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம். நம்பர் 1 இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அண்ட் நம்பர் 2 காஸ்ட் அக்கௌண்டிங், அண்ட் நம்பர் 3 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதுல சிம்பிளா சொல்ல போனா financial accounting is prepared to determine the financial results for the period and the state of affairs on the last day of the accounting period. அவ்வளவுதான். எந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணாலும் கரெக்டா யூஸ் பண்றாங்க பாருங்க. determining the financial result for the period. for the period na for certain period, for 12 months period. இது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றது for 12 months period. so for certain period. And the state of affairs. State of affairs na balance sheet prepare பண்றது on the last day of the accounting period. So accounting periodல கடைசி நாள் 31st March அன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். So particular dateல நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகேவா? So financial accounting is otherwise called as stewardship accounting. அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் எதுக்காக அப்படின்னா அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட். இவ்வளவுதான். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரெண்டே தான். அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட். காஸ்ட் அசர்டைன் பண்ணு அண்ட் கண்ட்ரோல் பண்ணு, இதுதான். சோ இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு இன்னொரு பேர் நம்ம என்ன வச்சிருப்போம் அப்படின்னா கண்ட்ரோல் அக்கௌண்டிங். தேர்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் டு அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு பிளான் பண்றதுக்கும் டெசிஷன் மேக்கிங்க்கும் சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி தேவைப்படுதோ எப்ப தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? டு அசிஸ்ட் த மேனேஜ்மெண்ட் இன் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், தட் இஸ் கால்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் டெசிஷன் அக்கௌண்டிங். ஏன்னா டெசிஷனுக்கு யூஸ் பண்றதுனால. ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம திரும்பவும் சொல்றோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் டு டிட்டர்மைன் த ஃபினான்ஷியல் ரிசல்ட் for the particular period and the position, that is state of affairs on the last day of accounting period. அடுத்து ரெண்டாவது காஸ்ட் அக்கௌண்டிங் is to ascertain
the cost and to control the cost. Management accounting is to assist management in planning and decision making. ஓகேவா? ஸோ இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல நமக்கு திரும்பவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே டெஃபனிஷன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் கிளாசிஃபை நம்ம ஏற்கனவே பார்த்த அதே டெஃபனிஷனை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங் பாருங்களேன். அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு the science and art of practice of cost control and ascertainment of profitability, as well as the presentation of information for the purpose of managerial decision making. Once again, காஸ்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், மெத்தட்ஸ், டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்னதான் செய்ய போறோம்? டு த பிராக்டிஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி தான். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டு மேனேஜர்ஸ் வித்தின் ஆர்கனைசேஷன். எதுக்காக? ஃபார் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். தட்ஸ் இட். ஓகேவா? அந்த நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் would allow them to be better equipped in their management and control functions. அவங்கள வந்து ரொம்ப பெட்டர் எக்யூப்டா மாத்துது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன். எதுக்காக? ஃபார் பிளானிங், கண்ட்ரோலிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ரைட்? ஸோ தீஸ் ஆர் த 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங்: ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். தென் நெக்ஸ்ட் பார்ட், பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த பேசிஸ்ல நம்ம பார்க்கும்போது அக்ரூவல் பேசிஸ், கேஷ் பேசிஸ் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் மிக்சட் ஆர் ஹைபிரிட் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸையும் கேஷ் பேசிஸையும் கலந்து ஒரு பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அக்ரூவல் பேசிஸ். ஒண்ணுமே கிடையாது. இங்க என்ன செய்ய போறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்சஸோ இல்ல ஒரு இன்கமோ எப்ப ரெகக்னைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல நல்லா கவனிங்க. அது ரெவென்யூவா இருக்கட்டும், காஸ்டா இருக்கட்டும், அசெட்டா இருக்கட்டும், லயபிலிட்டியா இருக்கணும், ஆர் ரெஃப்ளெக்டட் இன் த அக்கௌண்ட்ஸ் ஃபார் த பீரியட் இன் விச் தே அக்ரூ. எப்ப அக்ரூ ஆகுதோ அப்பவே நீ என்ட்ரி போட்டுருங்கிறாங்க. அப்பவே ரெகக்னைஸ் பண்ணிரு அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப சேல்ஸ் எடுத்துக்கிறோம். சேல்ஸ் இஸ் அன் இன்கம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் இன்கம் நான் சேல்ஸ் எடுத்துக்கிட்டேனா, ரைட். இப்போ இந்த சேல்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த சேல்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்னா, இஃப் த ஓனர்ஷிப் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை நான் என் கஸ்டமருக்கு ஓனர்ஷிப்பை மாத்தி விட்டுட்டேன் அப்படின்னாலே சேல்ஸ் நடந்துருச்சுன்னு அர்த்தம். பட் இட் மே பி கேஷ் சேல்ஸ் ஆர் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் இருந்தா நான் கேஷ் ரிசீவ் பண்ணிருப்பேன். கிரெடிட் சேல்ஸாக இருந்தால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கிரெடிட் சேல்ஸாக இருந்தா ரூபா வந்திருக்கும் பாதி, பாதி வராம இருக்கும். அப்ப ரூபா வரலங்கிறதுக்காக நான் எழுதக்கூடாதான்னா எழுதலாம். பிகாஸ் the sales particular income is earned when sales are effected. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேல்ஸ் நடந்தப்பவே நான் அந்த இன்கம் ஏர்ன் பண்ணிட்டேன். இட் இஸ் அக்ரூடு. அக்ரூ ஆயிருச்சு. ஓகேவா? அக்ரூ ஆயிருச்சு. அதனால நான் என்ன செய்யணும்? கண்டிப்பா இந்த வருஷமே எழுதிடணும். நான் ரூபா வரவுட்டு தான் எழுதுவேன் அப்படின்னு வெயிட் பண்ண தேவையில்லை. அததான் அவங்க சொல்றாங்க. இன்கமா இருந்தாலும், ரெவென்யூவா இருந்தாலும் சரி, காஸ்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. இப்ப ரெவென்யூக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ், ரூபா வரல, ஆனா சேல்ஸ் ஆர் எஃபெக்டட். எப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா ஓனர்ஷிப் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு. அதனால நமக்கு த இன்கம் இஸ் அக்ரூடு த்ரூ சேல்ஸ். அதனால நான் எழுதிட்டேன். ஓகேவா? தெரியும்ல, நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எழுதும் போது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல சேல்ஸ், கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஏன் எழுதுறோம்னு இப்ப புரியுதா? அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்றதுனால. காஸ்ட், ஒரு எக்ஸாம்பிள், சேலரி. என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு நான் எப்பவுமே நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல தான் நான் சேலரி கொடுப்பேன். பட் அந்த மாசம் முடியத்திலேயே இட் இஸ் அக்ரூடு. இட் இஸ் அக்ரூடு. பட் நான் பேமெண்ட் தான் நெக்ஸ்ட் மந்த்ல 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ லேபர் லா படி 7 நாளைக்குள்ள எப்பனாலும் கொடுக்கலாம். ஸோ நான் எப்பனாலும் கொடுப்பேன்.
பட் எப்ப அக்ரூவ் ஆகுது? மந்த் எண்டுல அக்ரூவ் ஆயிருது. அப்ப யோசிச்சு பாரு, இயர் எண்டிங்ல மார்ச் மாச சேலரிய நான் ஏப்ரல்ல தான் குடுப்பேன். ஆனா எப்ப அக்ரூவ் ஆகுது? மார்ச் எண்டுல. அதனால தான் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு நீங்க ஆட் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல நம்ம என்ன செய்வோம்னா, சேலரி இன்னர் காலம்ல எழுதிட்டு ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. வாட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி? மார்ச்சுக்குரிய சேலரி ஏப்ரல்ல குடுக்க போறாங்க. அதனால அது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஏன்னா இன்னும் பே பண்ணப்படல. பட் பே பண்ணலங்கிற கவலையே நமக்கு வேண்டியதில்ல. இட் இஸ் அக்ரூவ்டு. அத நம்ம எழுதிக்கலாம். புரிஞ்சுச்சா? அக்ரூவல் பேசிஸ்னா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். நெறைய ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அக்கவுண்டன்சி நாலேட்ஜ் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பட் அவங்களும் அக்கவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தே பிரிஃபர் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அவ்வளவுதான். இதுல என்ன அப்படின்னா, இந்த ரெவென்யூ, கேபிட்டல் ஐ மீன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பிரிக்க தேவையில்ல. கேபிட்டல் ரெவென்யூ அப்படின்னு நம்ம கேபிட்டல் இன்கம், ரெவென்யூ இன்கம்னு பிரிக்க தேவையில்ல. எல்லாத்தையும் போட்டுறலாம். எப்படின்னா, இஃப் கேஷ் இஸ் ரிசீவ்ட், இட் இஸ் என்டர்ட் இன் receipt side of receipts and payments account. If cash is out, then it is written in payment side of receipts and payments account. That's it. ரொம்ப சிம்பிள். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 5 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பழைய நியூஸ் பேப்பரை வித்து 5 ரூபாய் வருதுனாலும் நான் ரெசிப்ட் சைட்ல எழுதுவேன். டாக்டருக்குரிய ஃபீஸ் 5 லட்சம் ரூபாய் வந்தாலும் நான் ரெசிப்ட் சைட்ல எழுதிடுவேன். அதே மாதிரி பேமெண்ட் சைட்ல நான் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் 10 lakhsக்கு வாங்குறேன்னா அதையும் எழுதுவேன். யாருக்காவது ஒரு 10 ரூபாய் கொடுத்திருக்கேன்னா அதையும் எழுதுவேன் பேமெண்ட் சைட்ல. சோ இங்க நான் வந்து பிரிக்க தேவையில்லை. எது ரெவென்யூ ஐட்டம், எது கேபிட்டல் ஐட்டம், எனக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணுமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வரணுமா, எந்த பிரச்சனையும் கிடையாது. Receipts and payments account will serve both the purpose. Profit and loss account as well as balance sheet. புரிஞ்சிருச்சா? அதனால ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றது இவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்ன செய்வாங்கங்கிறேன், காசு உள்ள வந்ததுன்னா ரெசிப்ட் சைடு எழுதிடுவாங்க. காசு வெளியில போச்சுன்னா பேமெண்ட் சைட்ல எழுதிடுவாங்க. அவ்வளவு. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் நமக்கு டிஃபரன்சஸ் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1 இஸ் ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்ப இதுல வந்து ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்றோம், கண்டிப்பா இருக்கும். சொன்னேன் இல்லையா, அப்ரூவல் பேசிஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணுவோம், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம லெஸ் பண்ணுவோம். சோ இருக்கும். ஓகேவா? பட் அதே இது கேஷ் பேசிஸ்ல நோ ப்ரீபெய்ட் ஆர் நோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம் இருக்காது. அவுட்ஸ்டாண்டிங்கே இருக்காது. பே பண்ணோம்னா பேமெண்ட் சைடு, ரிசீவ் பண்ணோம்னா ரெசிப்ட் சைடு. தட்ஸ் இட். அடுத்து ஹையர் ஆர் லோவர் இன்கம் இன் கேஸ் ஆஃப் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் அக்ரூட் இன்கம். பாருங்க, இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்ரூட் இன்கம் போடுறதுனால இன்கம் ஸ்டேட்மெண்ட் வில் ஷோ அ ரிலேட்டிவ்லி ஹையர் இன்கம். நல்லா யோசிச்சு பாருங்க. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்ரூட் இன்கம். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல லெஸ் பண்ணிடுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சதுன்னா நமக்கு இன்கம் அதிகமாகும். ஓகேவா? பட் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங்ல எப்படி இருக்கும்? லோவர் இன்கமா இருக்கும். ரைட்டா? ஏன்னா நம்ம கேஷ் பே பண்ணாதான் எழுத போறோம். சோ ப்ரீபெய்ட கண்டிப்பா எழுதியிருப்போம். அப்ப எக்ஸ்பென்சஸ் கூடுது. சோ இன்கம் குறைஞ்சிருது. ஓகேவா? ப்ராஃபிட் குறைஞ்சிரும். அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எழுதணும்னா நம்ம என்ன செய்றோம்? ஆட் பண்ணிடுறோம். எக்ஸ்பெண்டிச்சர்ல ஆட் பண்றோம். எக்ஸ்பெண்டிச்சர் சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கம் வில் பி ரிலேட்டிவ்லி லோவர், குறைஞ்சிரும். பட் கேஷ் பேசிஸ்ல வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் வில் ஷோ ஹையர் இன்கம். ஏன் அதை காட்ட மாட்டோம்? சோ சேலரி நான் 11 மாச சேலரியை தான் நான் காட்டுவேன். சோ 11 months salary காட்டும் போது எனக்கு எக்ஸ்பென்சஸ் குறையுது. So automatically the income will be higher. Okay. The next one is availability of options to an accountant to manipulate the accounts by way of choosing the most suitable method out of several alternative methods of accounting. நான் வந்து valuation of inventories, inventory value பண்றதுல நிறைய மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், எதனாலும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ரிசியேஷன், மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்,
ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னு. ஸோ இங்க வந்து நமக்கு அக்ரூவல் பேசிஸ்ல அக்கௌண்டன்ட் ஹேஸ் ஆப்ஷன்ஸ் டு மேக் அ சாய்ஸ். பட் cash basis of accountingல an accountant has no option to make a choice. சாய்ஸே கிடையாது. ஓகேவா? So these are the differences between accrual basis of accounting and cash basis of accounting. அடுத்து பாருங்க hybrid basis. நல்லா கவனிக்கணும். income or recognized as in cash basis of accounting. So if cash is received, income should be recognized. If cash is not received, it should not be recognized. But expenses பாரு accrual basisல accrue ஆயிடுச்சுனாலே நம்ம expenses என்ட்ரி போடுறோம். So this is called hybrid basis. புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? hybrid basis அதாவது இன்கம் கேஷ் பேசிஸ் யூஸ் பண்றோம். ஒன்ஸ் இட் இஸ் ரிசீவ்டு, அதாவது சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸா மட்டும் என்ட்ரி போடுன்னு சொல்றாங்க. கிரெடிட் சேல்ஸா இருந்தா அமௌண்ட் வந்தா மட்டும் என்ட்ரி போடுன்னு சொல்றாங்க இன்கம். பட் எக்ஸ்பென்சஸ் சேலரி சொன்னோம் இல்லையா, சேலரி மார்ச் மாசம் சேலரி மார்ச் எண்டிங்ல நமக்கு அக்ரூவ் ஆயிருது. பட் நம்ம எப்ப பே பண்றோம் அப்படின்னாக்க ஏப்ரல் 1st. ஆனா மார்ச்லயே நம்ம என்ட்ரி போட்டுறலாம். பிகாஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெகக்னைஸ்டு ஆன் அக்ரூவல் பேசிஸ். ரைட். இன்னைக்கு வந்து இந்த இதோட முடிச்சுக்கிடுவோம். இந்த சாப்டரோட நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, புக் கீப்பிங்னா என்னன்னு மீனிங் பார்த்தோம். புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் உள்ள டிஃபரன்சஸ் பார்த்தோம். அக்கௌண்டிங் சைக்கிள் பார்த்தோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம். இப்ப பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கும் பார்த்துட்டோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம படிச்ச கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்தேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா எதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம பேசிக்ஸ் தான் படிக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது நமக்கு ப்ராஃபிட், ஐ மீன் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், சிம்பிளி சேஸ் என்னது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், அதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். அடுத்து இன்னொரு வார்த்தை ரெகக்னைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பார்த்தோம். ரெகக்னைஸ்ட் அப்படின்னா நத்திங் பட் என்டர்டு, ரெக்கார்டட். அதாவது அக்கௌண்ட்ல எழுதுறோம், அவ்வளவுதான். ரெகக்னைஸ்டுங்கிறது எழுதுறோம். எப்ப எழுத போற, எவ்வளவு எழுத போற அப்படிங்கிறது தான் ரெகக்னைஸ்டுங்கிற வார்த்தை. ஓகேவா? சோ நம்ம போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் அந்த ரெகக்னைஸ்டுங்கிறத யூஸ் பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹைபிரிட் பேசிஸ்ல பாருங்க, இன்கம்ஸ் ஆர் ரெகக்னைஸ்டு. ஓகேவா? as in cash basis accounting. Expenses are recognized on accrual basis. So these are the two accounting key terms we have learnt today. Okay, thank you students. எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே படிங்க. தியரி தானே அப்படின்னு விடாதீங்க. கண்டிப்பா கான்செப்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.